ஆடு மாடு மேய்ப்பது என்ன கேவலமா என கேள்வி எழுப்பியுள்ள நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இனி யாரையும் ஆடு மாடு மேய்க்கத்தான் லாயக்கு என்று கூறி தங்களை அவமானப்படுத்த வேண்டாம் என கால்நடை சார்பாக வேண்டுகோள் விடுத்தார். நாம் தமிழர் கட்சியின் உழவர் பாசறை சார்பாக மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை என்ற முழக்கத்தை முன்வைத்து மதுரையை அடுத்த விராதனூரில் ஆடு மாடுகள் மாநாடு நடைபெற்றது. மாநாட்டிற்காக பிரம்மாண்ட பட்டி அமைக்கப்பட்டு அதில் நூற்றுக்கணக்கான நாட்டு மாடுகள் அடைக்கப்பட்டன. மாநாட்டிற்கு வந்த நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அங்கிருந்த மாடுகளுக்கு மாலை அணிவித்த போது அவை மிரண்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மாடுகளின் குரலாக மாடுகள் முன் நின்று ஒலித்த சீமான் ஆடு மாடு மேய்ப்பது என்ன கேவலமா என கேள்வி எழுப்பினார். ஆடு மாடு மேய்ப்பது அவமானம் அல்ல, வெகுமானம், வருமானம் என்பதை உணராத வரை உன் நாடு பொருளாதாரத்தில் வளராது. ஆடு மாடு மேய்க்க சொல்கிறார்கள். ஆடு மாடு அவ்வளவு அவமானமா? முல்லை நில தலைவன், ஆயர்குல தலைவன், முல்லை நில இறைவன் மாயோன் திருமாலும் பெருமாளும் கண்ணன் மேய்த்தது. மாணவன் படிக்காவிட்டால் ஆடு மாடு மேய்க்கத்தான் லாய்க்கு என கூறி தங்களை அவமானப்படுத்த வேண்டாம் என ஆடு மாடுகள் சார்பாக சீமான் கண்டனம் தெரிவித்தார். பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவனுக்கு படிப்பு சரியாக வரவில்லை என்றால் ஆசிரியர் பெருமக்கள் நன்றாக சொல்லிக் கொடுங்கள். அதை விட்டுவிட்டு ஆடு மாடு மேய்க்கத்தான் லாய்க்கு என்றால் ஆடு மாடு மேய்ப்பது அவ்வளவு இழிவு அவமானமாகிவிட்டதா? ஆடு மாடு மேய்ப்பது தொழில் அல்ல, அது கலாச்சாரம், பண்பாடு என கூறிய சீமான் நவீன வேளாண்மையால் கால்நடை தீவனம் அழிக்கப்பட்டதாக கூறினார். அடி காட்டுக்கு நுனி வீட்டுக்கு, அடி மாட்டுக்கு நடு மாட்டுக்கு என்று ஒரு சொலவடை இருந்தது. அடி காட்டிலே உரமாக இருந்தது, நுனி வீட்டுக்கு வந்தது நெல், நடு எங்களுக்கு தீவனமாக இருந்தது வைக்கோல். அன்றைக்கு குனிந்து அறுத்தார்கள், இன்று வரப்புக்கு கீழே முட்டி போட்டு இருக்கிறார்கள். அடி இருக்கிறது, நுனி இருக்கிறது, நடு எங்கே? எங்களுக்கு தீவனமான வைக்கோல் எங்கே? இல்லை, ஒழித்தார்கள். ஆடு மாடுகளுக்காக ஓட்டு போட வாக்குரிமையும் கேட்டார் சீமான். உங்களால் நல்ல தலைவர்களை தேர்வு செய்ய முடியவில்லை, எங்களுக்கு ஓட்டுரிமை கொடுங்கள், அப்ப நாங்களாவது நல்ல தலைவர்களை தேர்வு செய்கிறோம் என்பதுதான் ஆடு மாடுகளும் இந்த மாநாட்டில் முன்வைக்கிற கோரிக்கை. மாநாட்டில் மேய்ச்சல் சமூக மக்களுக்கு வழங்கியுள்ள மேய்ச்சல் உரிமையை வழங்க வேண்டும், தமிழகம் முழுவதும் உள்ள மேய்ச்சல் நிலங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 15 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன.